ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தண்ணி சாம்பார், தட் மீன்ஸ் லைட் சாம்பார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாம்பார் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகு சின்ன சின்ன அழகு பருப்பு எடுத்துக்கிட்டேன், பருப்பு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பேக்கெட்டு கொஞ்சம் பெருங்காயம், 3 பச்சை மிளகா போட்டு ஒரு கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும் கடையணும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம் கண்டிப்பாக போட்டு தாளிக்கணும். வெந்தயம் போட்டு தாளிக்கலாம் சாம்பாரே இல்லை. 2 பச்சை மிளகா கிள்ளி போடல, அப்படியே முழுசாக போட்டுக்கிட்டேன். காரம் அவ்வளோ இறங்கக்கூடாது. ஸோ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே வதக்கிட்டேன். அப்படியே வதக்கிட்டு கொஞ்சம் வதக்கினோன்னு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை, தட் மீன்ஸ் ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனியாத்தூள் நார்மல் யூஷுவலாக உங்கள் ஆசைப்படி நீங்கள் தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சாம்பார் இல்லையா, ஸோ லைட்டாக தான் இருக்கும். ஸோ சாம்பார் வந்து கலர் மாறக்கூடாது. ஸோ அதனால் வந்து அந்த பருப்பு கடிஞ்சு ஊற்றிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சோண்டு ஒரு சின்ன புளி துண்டு, ஓகேங்களா, கொஞ்சோண்டு சும்மா பட்டும் படாமல் இருக்கணும் அந்த சாம்பாருக்கு. இது கூட பார்த்திங்கன்னா நான் நல்லா கலந்து கேஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா குக்கர் எனக்கு வந்து பத்தலை, அதாவது கடாய் பத்தலை, அதனால் குக்கர் மாற்றிக்கிட்டே கொத்தமல்லி தூவிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இது வந்து போட்டது வந்து சர்க்கரை, சரிங்களா, சர்க்கரை போட தான் டேஸ்ட் நல்லா வரும். கொஞ்சோண்டு புளியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அவ்வளோதான், கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதான். இதுதான் லைட் சாம்பார். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.